ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாரு, ஹாப்பியான பிளேஸ்ல தான் இருப்பாரு. விஜய் ஸ்டார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேற மாதிரி ஆடி இருக்காரு. அது டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போறோமா இல்ல நடிகர் சங்கம் மீட்டிங் போறோமான்னு தெரியாது. ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கிரௌடு. டோட்டல் டீமே தண்ணியில இருப்போம், கடல் தண்ணியில சார். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன திரையிலாகட்டும் வெளித்திரையிலாகட்டும் எப்பவுமே கலகலப்பா இருக்கிற ஒரு ஆக்டர் இவரு. அண்ட் ஹி ஹஸ் brought in so much to the film. அதுல சந்தேகமே கிடையாது. with regards to டீசல், ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் தங்கதுரை அவர்கள். ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி. டீசல் படம் ரொம்ப ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்டர்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க, ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருக்காங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு க்ரௌடு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க. தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார், நான் சார் இருக்காருங்க அப்படின்றோம். நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது, அதனால ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது, அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட் அண்ணன், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. தீனா வர இருக்காப்புல, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம், கடல் தண்ணியில் சார். பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையில ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாயிடும், நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம் கேப் கிடைக்கிறதுல, அப்படியே படகுல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுட்டு இருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன், ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான பிளேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் அவருக்கு. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேற லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. விஜய் ஸ்டார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேற மாதிரி ஆடி இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கு எடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேற லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸை உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேரை பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் பேர் அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறது தெரியல, எல்லாம் ஆடினு ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம திபு சார் கலைக்கு மியூசிக்கை வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேற லெவலில் ஹிட் பண்ணி விட்டாரு. படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரின்ல யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி, ப்ரொடியூசர் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார்.